நாம் ஒன்று நினச்சா இன்னொரு மாதிரி நடக்கும். இப்போல்லாம் அப்பப்போ லேசாக மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. 2 நாள் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா மழையாக இருந்து நேற்றுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. இந்த டைமில் எல்லாம் உரம் போடுறதுக்கு நல்லா பருவம். சரி வாழைக்கும் தென்னைக்கும் உரம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு காலையிலே போய் உரம் எல்லாம் வாங்கி போட்டாச்சு. நேற்றுக்கு இந்த மாதிரி வாழைக்கு உரம் போடுறது ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன். ஸ்டோரியை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னென்ன இதெல்லாம் நச்சு உரம் செயற்கை உரம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணோம். தொழு உரம் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ வந்து கொஞ்சமாக செயற்கைக்கு மாறி இருக்கோம். இந்த மாதிரி செயற்கை உரம் நச்சு உரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுற 3/4% மக்கள் விவசாயமே பண்ணாமல் சும்மா பேச்சுக்கு பேசிட்டு இருக்கிறவங்க தான். அதுக்காக நான் இயற்கை விவசாயத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நானுமே இயற்கையை விரும்புகிறவ தான். நாங்கள் வச்சிருக்கிற வாழைகள் எல்லாமே ஊடு பயிராக தான் வச்சுருக்கோம். அதாவது இடையில தென்னை மரம் நிற்கும், தேக்கு மரம், அந்த மாதிரி மரங்கள் நிற்கும். மண்ணுடைய வளத்தை மேக்ஸிமம் அதுவே உறிஞ்சிடும். நாங்கள் வந்து வாழைக்கண்ணை வச்சு 3 மாசத்துல இந்த மாதிரி உரம் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இயற்கை விவசாயம் எங்களுக்கு வந்து கை கொடுக்காதனால இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். உரம் போட்டுட்டு வந்துட்டோம். அன்னை பார்த்தீங்கன்னா மழை பெய்யவே இல்லை. இந்த உரத்தை எல்லாம் கொஞ்சம் கரைச்சி விடணும். அதனால மறுநாள் காலையில் நெய் உரம் போட்டால் வாழை மரம் தென்னை மரத்துக்கு எல்லாமே தண்ணி அடிச்சு உரத்தை எல்லாம் கரைச்சி விட்டாச்சு. அதனால நம்ம ஃபாலோவர்ஸ் இயற்கை மேலே வச்சிருக்கிற பட்டுக்கு ரொம்ப நன்றி. இயற்கையிலேருந்து செயற்கை விவசாயத்துக்கு மாற என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வரக்கூடிய நாட்களில் பதிவு பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.